ஃபிஷ் குழம்புக்கு வந்து ஒரு சைடு நல்லெண்ணெய், நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சமைச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடுகு அண்ட் வெந்தயம் போடணும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் போடுறேன் இதில். நெக்ஸ்ட் வந்து தக்காளி போடுறேன். சால்ட்டு கொஞ்சம் வந்து இதோட போட்டுக்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் அண்ட் மல்லித்தூள். 1 kg ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு 100 கிராம் புளி, ஒரு லெமன் அளவுக்கு நல்லா எடுத்து வச்சு கரைச்சி ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணி மட்டும் தான் இப்போ நான் ஊற்ற போகிறேன். கரைச்சி வச்சு இந்த புளி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ அந்த ஃபிஷ் வந்து நான் எவ்வளோ போட போகிறேன்னா இவ்வளோ தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு குழம்புல போடுற மீனை விட எனக்கு ஜஸ்ட் அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் மட்டும் குழம்புல இருந்தால் போதும். எந்தெந்த பீஸ் நம்ம சாப்பிட மாட்டோமோ ஃப்ரையில், அது எல்லாத்தையும் எடுத்து ஃபிஷ் குழம்புல போட்டுறது. அந்த ஒரு ஃபிஷ் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வந்து ஒரு 4-5 பீஸ் ஃபிஷ், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு அந்த ஃபிஷ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுற போகிறோம். பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 7 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃபிஷ் குழம்பு.